அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு சூடாகுதா? தண்ணி குடித்தாலும் தாகம் தீரலையா? இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா நொங்கை பற்றி தான். இந்த சம்மர் ஃப்ரூட் உடம்பை குளிர வைக்கும், நேச்சுரல் ஏசி மாதிரி. நொங்குங்கிறது பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சம்மர் ஃப்ரூட். தமிழ்நாட்டில் செஞ்சுரிஸாக நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட் பல பேருக்கு தெரியாது. நொங்கு உடம்பை உடனே குளிர வைக்கும். பாடி ஹீட்டு, மவுத் அல்சரு, யூரின் பேனிங் இதுக்கெல்லாம் நொங்கு ரொம்ப நல்லது. நொங்கில் 90% தண்ணி தான் இருக்குது. வெயிலில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் காப்பாற்றும். சோர்வு, தலை சுத்தல், வீக்னஸாக இருந்தால் 2-3 நொங்கு சாப்பிட்ட உடனே எனர்ஜி வந்துடும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு நொங்கு ரொம்ப நல்லது. ஸ்டமக்கு சாஃப்டாகும். லோ கேலரிஸ், ஹை வாட்டர் கண்டென்ட். டயட் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டு சாய்ஸ். ப்ரெக்னென்சியில் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. பாடி ஹீட் குறைஞ்சா ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கலி க்ளோவாகும். கோல்டு காஃபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. நொங்கு சீசனில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நொங்கை ஐஸ் ஆப்பிள்னு செல்லமாக சொல்கிறாங்க. நொங்கு வெயிலோட தாக்கத்தை குறைச்சி மனுஷனுக்கு அருமருந்தாக இருக்குது. இது வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அம்மை நோயை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை சுறுசுறுப்பாக வைக்க உதவுது. பனை நொங்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி அதனால் உடல் எடையை குறைக்க ஆற்றல் கூட அதுக்கு இருக்குது. நொங்கில் உள்ள நீர் வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுறதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ரெண்டுக்குமே நல்ல மருந்தாக பயன்படுது. உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுறவங்களுக்கு எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. பனை நொங்கை சாப்பிட்டா அவங்களுக்கு தாகம் அடங்கும். கர்ப்பிணிகள் நொங்கு சாப்பிட்டா செரிமானம் அதிகரிக்கிறதோட அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். இரத்த சோகை இருக்கவங்களுக்கு நொங்கு நல்ல அருமருந்து. நொங்கில் காணப்படக்கூடிய ஆந்தியோசைன் அப்படிங்கிற ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கக்கூடிய சக்தி கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயில் காலத்தில் வேர்க்குரு இருக்கிறவங்க நொங்கு நீரை கூட தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் வேர்க்குரு நீங்கும்னு சொல்கிறாங்க. நொங்கு குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. கோடை வெயிலில் கொப்புளம், வேர்க்குரு இதெல்லாம் வராமல் தடுக்குது. பெரியோர்கள் நொங்கை மேல் தோலை நீக்காமல் சாப்பிட்றதே நல்லது. வயிற்றுப்புண், வயிற்று பிரச்சனை, மலச்சிக்கல், உடல் சோர்வு, தோல் நோய்கள், கல்லீரல் பிரச்சனை, அஜீரண கோளாறு, ஆற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகள் கூட இந்த நுங்கு சுளைகளை நம்ம சாப்பிட்றதுனால சரி பண்ண முடியும். நுங்கு சுளைகளை இளநீரில் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் சந்திக்கிறேன்.